வணக்கம் அன்பர்களே. தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் சயின்டிஃபிக் ஃபேக்ட்ஸ் காணொளி தொடருக்கு தங்களை அன்புடன் அழைக்கின்றேன். கனவுகளே கனவுகளே காலமெல்லாம் மாறீரோ. தூக்கத்தின் போது காலமெல்லாம் தொடரும் கனவுகளுக்கு காரணம் என்ன? கனவு என்பது ஒருவரது தூக்கத்தின் போது அவரது விருப்பத் தேர்வு எதுவும் இன்றி அனிச்சை செயலாக ஆடியோ வீடியோ காட்சிகள் போன்று அவை இணைந்து ஒரு தொடர்கதை காட்சிகளாக மலரும் செயலாகும். இந்த கனவின் அடிப்படையாக ரேபிட் ஐ மூமெண்ட் எனும் REM தூக்கத்தின் காலத்தில் தூண்டப்படும் மூளையின் EEG செயல்பாடு அமைகின்றது. இந்த கனவு தூக்கத்தின் செயல்பாட்டினை டி ஸ்டேட் என்று அழைப்பதோடு இந்த டி ஸ்டேட் செயல்நிலைக்கு மூளை தண்டுவடத்தின் பேண்டைன் டெக்மெண்டம் என்ற பகுதியும் நான்பென்பெரின் எனும் இரசாயனமும் காரணமாக இருக்கின்றது. கனவுகள் இல்லாத தூக்க நிலைக்கு மூளையின் செரோட்டின் இரசாயனம் துணை புரிகின்றது. இந்த டி ஸ்டேட் கனவு நிலையில் சுவாசம் மற்றும் இதய துடிப்பில் மாறுதல், எலும்பு தசைகளில் தளர்ச்சி, நாக்கின் வேர்பகுதி தசையில் குறைவான மின்சக்தி முதலியவை நிகழ்கின்றன. கனவுகள் குறித்த ஆராய்ச்சியில் இது REM தூக்கத்தோடு தொடர்புடையது எனவும் இந்த சமயத்தில் மூளையின் அலைவீச்சு வேகமாக இருப்பதாகவும் ஒரு மனிதரின் தூக்கத்தின் போது ஓர் இரவில் ஒவ்வொரு 1.5 மணி நேர இடைவெளியிலும் 5-6 முறை கனவு நிகழ்வதாகவும் முதல் கனவை காட்டிலும் அடுத்தடுத்து வரும் கனவுகள் நீளம் அதிகமாக இருப்பதாகவும் கூறப்படுகின்றது. மேலும் தசை நரம்புகளின் வழியாக மூளையிலிருந்து செல்லும் உத்தரவுகளின் வழித்தடம் மூடப்படுவதால் கனவின் போது உடல் அசைவுகள் எதுவும் இருப்பது இல்லை. உளவியல் பகுப்பாய்வில் உச்சம் தொட்ட டாக்டர் சிக்மண்ட் ஃப்ராய்டு என்பவர் ஒரு மனிதனின் ஆழ் மனதின் என்ன அலைகளே கனவுகளுக்கு காரணம் எனவும் அந்த மனிதனின் ஆழ்மனதில் விருப்பத்தை பூர்த்தி செய்யும் ஒரு செயலாகவே கனவு அமைகிறது என்றும் சொல்கிறார். உளவியல் பகுப்பு ஆய்வாளர்களும் ஒரு மனிதனின் பிரச்சனைக்கான தீர்வை நோக்கி தொடரும் முயற்சியாகவே கனவுகள் வருகின்றன எனவும் மனிதனின் நடவடிக்கைகளை குறியீடாக வெளிப்படுத்தும் செயல்பாடாகவே கனவுகள் அமைகின்றது எனவும் முடிவுக்கு வந்துள்ளனர். நன்று நண்பர்களே. தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் தொடரின் பிறிதொரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.